மகளிர் உரிமை தொகை மாஞ்சு மாஞ்சு போட்டாங்கல்ல ஓட்டு. இப்போ அவங்களோட மனநிலைமையில் என்ன தெரியுமா? வச்சாம்பார் ஆப்பனுக்கு இல்லைவா? கிட்டத்தட்ட அப்படித்தான். இப்போ பசங்கள்லாம் பதறிட்டாங்க. என்னன்ட்டு, அண்ணா நீ எதுவும் டென்ஷன் ஆகாதண்ணா, இதை நினச்சி நீ எதுவும் ஒரி பண்ணிக்காதண்ணா, நீ என்னண்ணா அசால்ட்டாக வர 5 மாதம் டைம் கேட்குற, 5 வருஷம் டேக் 5 இயர்ஸ். ஐயா நீ எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலைனாலும் பரவாயில்லண்ணா, எங்களுக்கு உன் மேலே கோமே வராதுண்ணா, நீ மட்டும் டென்ஷன் ஆகிடாத. ஏன் பதறாங்க தெரியுமா? திடீர்னு அவர் மாட்டுக்கு ஏதாச்சும் மனசு பாதிச்சுன்னு சொல்லி பனையூருக்கு போய் உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு ஒரு 40 நாள் அவர் பாட்டுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புன்னு வைங்களேன், இவங்க நிலைமை என்னத்துக்கு எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு தான் இப்போ அந்த மகளிர் உரிமை தொகை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 இல்லை 2500 ஓவா தருவோம். எதையும் சும்மாலாம் சொல்ல மாட்டாப்பா இந்த ஜோசப்பு. நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், செய்வோம், எல்லாத்தையும் செய்வோம். எதையும் நான் முன் யோசனை இல்லாமல் சும்மா காய்ச்சி உங்கள்கிட்ட சொல்லியெல்லாம் ஓட்டு கேட்கல, கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னாப்புல. இப்போ அவரும் மண்டை காஞ்சு மக்களையும் மண்டைக்காயை விட்டுட்டு தான் திரிகிறாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஆனால் ஸ்டாலின் சார் ரொம்ப ஸ்பீடு சார். ஏன்னா இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் மாளிகைக்கு அலையோ அலைன்னு அலைஞ்சாங்கல்ல, அப்படி அலையிறப்பயே அவர் அறிக்கையை விட்டாப்புல. என்னென்னா, சார் நீங்கள் இப்போ ஆளுநர் மாளிகைக்கு அலையிற மாதிரி ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் மக்களை அலைய விட்டுறாதீங்க சார். ஏன்னா இருக்கிறதுல அதான் நீங்கள் எதுவும் புதுசாக கொண்டு வரலைனாலும் பரவாயில்ல, நீ எதுவும் கொண்டு வர மாட்டேன்றது எங்களுக்கு தெரியும். பட் ஒருவேளை கொண்டு வரலைனாலும் தயவு செய்து இருக்கிறத எதையும் நீ ஏழரை எழுத்துட்டு போயிடாத. ஆக்சுவலி அதைத்தான் அவர் சொன்னாப்புல. அதனால் ஆரம்பத்துலேருந்து அதை சொல்லிட்டு இருந்தாப்புல. உள்ளுக்குள்ளே சட்டசபைக்கு போனதுக்கப்புறமும் உதயநிதி ஸ்டாலின் அதைத்தான் எடுத்து சொன்னாப்புல. சார் ப்ளீஸ் சார், எதையும் இப்போ அவர் சொல்லி தான் ஞாபகப்படுத்தி தான் இந்த தமிழ் புதல்வனும் இந்த புதுமை பெண் திட்டம் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள அக்கௌண்ட்டில் வரவு வச்சதுன்னு போட்டாங்கல்ல, அந்த வரவு வச்சது அப்படித்தான். இப்போ இதில் ஒரு சின்ன அந்த அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போ தாரேன்னு சொல்கிறாரா இல்லை தரமாட்டேன்னு சொல்கிறாரா, எவ்வளவு தாரேன்றாரு, எதுவுமே அதில் இல்லை. எல்லாமே சஸ்பென்ஸு இருக்கிற அத்தனைய. ஏன்னா வரியில் என்ன சொல்கிறாப்புல, அந்த மகளிர் உரிமை தொகையை நாங்கள் மறுசீரமைப்பு செய்ய போகிறோம், அதனால எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ரைட்டு, ஓகே, டன். அடுத்த வரியிலேயே விரைவில் வரவு வைக்கப்படும். இதில் எது சார் உண்மை? வரவு அவகாசம் வேணும்னு கேட்குறீங்களே அது உண்மையா, இல்லை வரவு வைக்கப்படும் சொல்கிறீங்களே இது உண்மையா? இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும். அவகாசம் வேணும்னா ஏன் வரவு வைக்கிறேன்றிய, வரவு வைக்க போகிறேன்னீங்கன்னா எதுக்கு அவகாசம் கொடுக்க போகிறேன்? இப்போ அந்த வரவு வைக்கிறதுன்றது ஏற்கனவே இருக்கிற அந்த 1000 ரூபா தான், ஏற்கனவே இருக்கிற 1000 ரூபா தான். 1000 ரூபா கொடுத்தா அது உங்கள் ஆட்சியில் கிடையாது. அதை சார் இது நான் சும்மா ஒன்றும் கொடுக்க மாட்டேன், நிப்பாட்டி வைக்கிறேன் சொல்லுங்கள், மக்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள். இல்லைங்க வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன், அதாவது இவங்க எவ்வளவு கடலில் வச்சுட்டு போகிறாங்க, ஆனால் ஏற்கனவே அவங்க எடுத்து காமிப்பாங்க, தம்பி இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வராதேம்பாங்க. இப்போ இந்த 2500 ரூபா கொடுக்க முடியலன்றது ஏற்றுக்கக்கூடியது, அதிலெல்லாம் உடனே அவரை சொல்லலாம் கூடாது. ஆனால் ஏற்கனவே முந்தைய அரசு கொடுத்த அதே காசை தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன், அதைத்தான் நான் இப்போ செய்ய போகிறேன், அதை சொல்லணுமா இல்லையா? அதை தாண்டி நல்லா கேட்டேங்க, இந்த திட்டங்கள் திமுக கொண்டு வந்துச்சுல்ல, அதில் பயங்கரமான இந்த ஹால் ஆஃப் ஃபேம் பாய், அதை இந்த சவத்தில் மாட்டி வைப்பாங்கல்ல, அதில் மாட்டி வச்சது இவங்களோடது தான், இந்த மகளிர் உரிமை திட்டம் தான். இதைத்தான் அவங்க எடுத்து முதல்ல எல்லாத்துக்கும் காமிச்சாங்க, எல்லாரும் அதை வரவேற்றாங்க. இங்கே ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிடுச்சு. இதில் வர்றவங்களாம் இதில் பயன்படுற ஆட்கள்லாம் யார் தெரியுமா சார்? பயன்படுற ஆட்கள்லாம் படித்தவங்க, பணக்காரங்க, சம்பாதிக்கிறவங்க, காசை பற்றி அப்படிலாம் கிடையாது, அன்றாடம் காட்சிகள். நிஜமா சார்? இந்த பட்டியலினத்தவர்கள், வேலை இல்லாதவர்கள், அப்புறம் அந்த சிங்கிள் உமனாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தினசரி அந்த டெய்லி வேஜஸை நம்பி இருப்பாங்க இல்லைங்களா, தினக்கூலிகள், இவங்கெல்லாம் அந்த பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பணம் 15ஆம் தேதி ஆனால் டான் இந்த இஎம்ஐ எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் விழுந்துடும், நம்பி போய் தேய்க்கலாம். 12 மணிக்கு என்னடா ஒரு 1000 ரூபா இல்லைன்னா
ஒன்றுமே பண்ண முடியாதா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன இதுவாயிடுவாங்களா? ஏன் ஒரு பாஞ்சாந்தேதி வாங்குறத ஒரு 30ஆம் தேதி வாங்குறது, இதை கூட எங்கள் தளபதிக்காக பொறுத்துக்க மாட்டாங்களா? நல்லா தாராளமாக உங்கள் வாங்கி உங்கள் இது நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு உள்ளே போயிருக்கோம்? சாமானியன். சாமானியன் அதாவது இப்போ இவர் விஜய் உள்ளே போயிட்டு அந்த எம்எல்ஏ உள்ளே கொண்டு போய் வச்சுருக்க காரணம், இங்கே இருக்கிறவங்க யார் நினச்சாலும் உள்ளே போகலாம். இந்த கட்சியில் இருக்கிறப்ப யாரையும் தூக்கி கொண்டு போய் அங்கே உட்கார வைப்பார். அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த சாமானியன் சக சாமானியனோட கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்குவான்றதுக்கு தான். எப்போ உள்ளே இருக்க சாமானியர்களுக்குலாம் வெளியில் இருக்க சாமானியர்களை பற்றி கவலையே கிடையாதா? அந்த 1000 ரூபாய் வாங்கி இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்? இந்த 1000 ரூபாய் எங்கிட்ட வாங்கி அங்கே டாஸ்மாக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதைத்தான் அடித்து பிடிங்கி இங்கிட்டு கொடுத்து இங்கிட்டு வாங்கிட்டு இங்கிட்டு 1000 ரூபா வாங்கிட்டு அங்கிட்ட 2000 ரூபா. அந்த 1000 ரூபாயில் அரிசி பருப்பு வாங்குறவங்க எவ்வளோ பேர்? அந்த 1000 ரூபாயில் காய்கறி வாங்குறவங்க எவ்வளோ பேர்? அந்த 1000 ரூபாயில் பிள்ளைய படிப்புக்குன்னு செலவு பண்ணுறேன். இந்த 1000 ரூபாயை வச்சு பெருசாக அவன் எதுவும் சாதிச்சிட போகிறது இல்லை. ஆனால் இந்த 1000 ரூபாய்க்கே எவன்ட்டையும் போய்ட்டு அவன் கையேந்தி நிற்க வேண்டியதும் கிடையாது சார். உள்ளது சார். இதை நம்பி பல பேர் இந்த வெறும் இந்த 1000 ரூபா அப்படின்றது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கான செலவு. 200 ரூபாய்க்கு காய்கறி வாங்குறான்னா 5 நாள் காய்கறி. இதை இன்றைக்கி பொறுத்துக்கலாம், நாளைக்கு பொறுத்துக்கலாம், எப்போ வரும்னு தெரியாமல் உட்காந்துருப்பேன். ஒவ்வொருத்தரும் இந்த 1000 ரூபாய் எதிர்பார்த்து உட்காந்து தான் இருந்தாங்க. இது தடைப்படாது அப்படின்னு நினச்சாங்க. கண்டிப்பாக எல்லாருமே நினச்சோம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மினிமம் அவர் வந்து இந்த 2500 ரூபா கொடுக்க முடியலை அப்படின்னாலும் இந்த ஒரு 1000 ரூபாயாவது எல்லாருக்கும் கரெக்டாக வைப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. இன்றைக்கி அந்த கையெழுத்து நாளைக்கு வந்து விழுகுமோ விழுகாதோ அது அடுத்த பிரச்சனை. ஆனால் விழுகுமா விழுகாதான ஒரு டவுட்டில் அவன் மனநிலைமை இருக்குல்ல, அதை யோசிச்சு பாருங்கள் சார். ஒரு நாள் டிலே ஆனாலும் நிஜம் அந்த 15ஆம் தேதின்றது 16 அவனுக்கு வயிறு காயம், மண்டை காயம். நிஜமா சார்? அவ்வளவு அப்படி ஒன்றும் பெரும் பணக்காரங்கெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது. காசை பற்றி கவலைப்படாதவனும் எவனும் கிடையாது. எல்லாருக்கும் அந்த நினப்பில் அது வருன்ற ஒரு நம்பிக்கையில் உட்காந்துருந்தாங்க. அது ஒரு சின்ன நம்பிக்கை தான் சார். நீங்கள் இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை ஏற்றுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 100 ரூபா வேலை வாங்குகிற ஒருத்தனுக்கு 110 ரூபா அப்படின்றது பெரிய விஷயம் சார். ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கின்றது அவனுக்கு பெரிய விஷயம். இன்னமும் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு வேலை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. அவனுக்கு அது 3 நாள் சம்பளம். 3 நாள் சம்பளம் சார். யோசிச்சு பாருங்கள், 3 நாள் சம்பளம். இப்போ அதை வந்து நான் எப்போ கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. மக்களோட கஷ்டம் எனக்கு தெரியும். நானும் வந்து சோத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். நானும் ஏழையாளாக இருந்திருக்கேன். நான் ஒன்றும் ராசா வீட்டு குடும்பத்துலேருந்து வரல. பேசும்போது மட்டும் பொறுமையாக இருந்துச்சுல எல்லாருக்கும். அதை செய்யணுமா? நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லலை. மக்களை தேவையில்லாமல் குழப்பாதீங்கன்ற. நீங்கள் தான் வந்த அன்றைக்கி மேலே பழைய தூக்கி போட்டியல. கஜானால காசு இல்லை. இப்போ போடுற கையெழுத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 200 யூனிட்டு. அந்த 200 யூனிட் செலவு இவர் கையிலேருந்து காசு இப்போ கொடுக்க போகிறதில்ல. இப்போ இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 2% ஏற்றிருக்காப்புல. அதையும் இப்போ கொடுக்க போகிறது 2026லேருந்து. அதான் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டைம் எடுத்து செய்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத டைம் எடுத்து செய்கிறீங்க, நியாயம். ஆனால் நீங்கள் அதை நீங்கள் எதாவது சொன்னீங்க அதை எடுத்து. ஆனால் இது இம்மீடியட்டாக போயிட்டுருக்கிறத ஃப்ளோவை கட் பண்ணிங்கன்னா என்ன சார் அர்த்தம்? இன்றைக்கி எது தேவையோ அதை இன்றைக்கி கொடுக்கணும்ல சார். இப்போ கிடைக்குமா கிடைக்காதான்றதை ஒரு தெளிவு கொடுக்கணும்ல. நீங்கள் நிறையா ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கீங்க. போதைப் பொருள் தடுப்புக்கு, இந்த டாஸ்மாக் கடை மூடுறதுக்கு, பெண்கள் பாதுகாப்புக்கு, அடிப்படை தேவைகளுக்கு. இதெல்லாம் இது அடிப்படைக்கும் அடிப்படை தேவை சார். இல்லை இதை இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து தான் பாருங்களேன். நான் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கவும், அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் அனைவரும் அமைதி காக்கவும் சொல்லி பாருங்கள். ஏற்றுக்கிட்டாங்கன்னா போச்சு. அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யார் என்ன சார் பண்ண போகிறா? எங்களால் கொடுக்க முடியலை. பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசணும். அதைத்தான் எல்லோரும் சொன்னாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் கஷ்டப்படுவார். மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டா, சோகமாக வச்சுக்கிட்டா ஒன்றும் தெரியும். இதுக்கும் பழகணுமா? இன்னும் எத்தனை வருஷம் பழகணும் சொல்லுங்கள்? அவங்க சொன்ன மாதிரி 5. ஆனால் இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. எங்கே பேசுகிற எல்லாரையும் அவன் வீட்டில் ஒரு 1000 ரூபா கொடுக்க சொல்லு பார்ப்போம். ஏரியாவில் ஒருத்தன் கடன் அடைக்கிறேன்னு சொல்லி அதுக்கும் வராது, தனியாக இருக்குது. ஒருத்தர் கடன் அடைக்கிறேன், என் பேரில் இருக்க கடன் அடைக்கிறேன், தளபதிக்கான 1.5 லட்ச ரூபாயோ 1.5 லட்ச ரூபாய் அனுப்பிச்சி விட்ருக்கேன். உதவி இந்த 1000 ரூபாய் ஊருக்குள்ளே அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அதை அனுப்பிச்சி விட்டா என்ன பண்ண போகிற? உன்னை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே நீ அடைக்கிறதா இருந்தாலும் அந்த கடனை வாங்கி உங்கள் கையில் கொடுத்தாங்க.
யார் அடைக்கணும்? எவன் வாங்கினானோ, எதை எதை காட்டி வாங்கினானோ அவன் தான் அடைக்கணும். கிடைக்கலன்னு கையை விரித்தாயலா? இப்போ எல்லோரும் இப்போ இதுக்கு முன்னாடி அவர் காசை கொடுத்து எல்லாத்தையும் அடைப்பாருன்னாங்க. இப்போ உங்கள் கை காசை கொடுத்துக்கிட்டு இருக்கிய. இதுதான் இப்போதைக்கு நடக்கிற சூழ்நிலை. இப்போ அந்த மகளிர் உரிமை தொகை வருமா வராதா? எப்போ வரும்? அப்படி வந்தால் எவ்வளவு வரும்? 1000 ரூபாயில் வருமா? 2500 வருமா? இல்லை அதுக்கும் இப்போ இந்த மறுசீரமைப்புன்னு எனக்கு அதில் வேறு டவுட்டு. மறுசீரமைப்புனா என்ன? இந்த 2500 கொடுக்குறது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை இந்த 1000 ரூபாயை ஏதாவது கம்மி பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? இல்லை வாங்குகிற அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஏதாவது காரணம் சொல்லி குறைக்கலாம். தகுதியானவர்கள் இவங்க அத்தனை பேருக்கு வந்து தேவையில்லை, இவங்க அந்த 1000 ரூபாயை எதிர்பார்த்து இல்லை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இருக்கிற பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பரவாயில்ல விஜய் சாரே சொல்லிட்டாருன்னா அப்போ நாங்கள்லாம் வந்து அதெல்லாம் வாங்க வேண்டியதில்லை சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ அந்தளவுக்கு ஒரு ஒர்ஷிப் ஓடிட்டுருக்காங்க. அந்த ஒர்ஷிப்பில் தான் உட்கார்ந்துருக்குறாங்க. தெரியலை, எப்படியோ ஒன்று உங்களை நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இல்லை, இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த விவேகானந்தன் சொல்கிற மாதிரி தான், உன்னை யாரும் அசைக்க முடியாது. என்ஜாய் சார், உங்களை எவனும் இயலும்